Hi friends, நான் உங்கள் எஸ்கே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி ஷார்ட்ஸ். பொதுவாகவே ஒரு நாட்டுக்கு பாதுகாப்போ இல்லை ஒரு ராஜ்யத்துக்கு பாதுகாப்புனா அந்த காலத்துலேருந்து இந்த ராஜாங்களாம் நீங்கள் பார்த்து வந்திருப்பீங்க. அவங்க வந்துட்டு ஒரு ஷீல்டாக ஒரு கேடகத்தை பயன்படுத்துவாங்க. அதாவது யாரும் வந்து அவங்க கத்தியில் குத்திடக்கூடாது, அந்த மாதிரியான டேமேஜ் அவங்களுக்கு ஏற்படக்கூடாதுன்ட்டு ஒரு ஷீல்டாக அவங்க பயன்படுத்துவாங்க. அதே போல் இந்த ஆர்மியில் கூட வந்துட்டு உங்களுக்கு அவங்க கவசத்தை புல்லட் ப்ரூஃப் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இயற்கையாகவே கடவுள் ஒரு இதை படிச்சு வச்சிருக்காருன்னா அது ஆர்ன்டிலோன்ற ஒரு விலங்கு தான். இந்த விலங்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த டிவிலலாம் பார்த்துருப்பீங்க, இல்லை டிஸ்கவரி சேனலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட அந்த தோல் பகுதி வந்துட்டு அது எப்படி கவர் ஆயிருக்கும்னா இந்த ஆமையோட ஓடு மாதிரி இருக்கும். அது எவ்வளோ ஸ்ட்ராங்னா ஒரு தடவை டெக்சாஸில் ஒரு மனுஷன் 2015 என்ன பண்ணுறான்னா ஒரு கன்னை எடுத்துகிட்டு வந்து 9mm பிஸ்டலில் அந்த புல்லட்டில் வச்சு அதை ஷூட் பண்ணுறான். அதோட பாடி அந்த ஆர்மர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அது என்ன பண்ணுது, அது போய் பட்டு அது திரும்ப பவுன்ஸ் ஆகி வந்து ரிட்டர்னு அவன் மூஞ்சிலே அடிப்பட்டு இந்த ஜாக்கிட்ட அவனுக்கு பெரிய ஒரு சேதாரம் ஏற்படுது. அதுக்கப்புறம் அந்த நாட்டில் வந்துட்டு அவங்க ஆம்புலன்ஸ் ஃபோல் பண்ணி அவனை ஏர் லிஃப்ட் பண்ணி அவனை காப்பாற்றுறாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மேட்ரு வந்துட்டு ஆன்லைனில் வைரல் ஆகி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இயற்கையாகவே வந்து அதோட பாடியை வந்து கடவுள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக படிச்சிருக்காருன்றத, இந்த ஆர்ன்டிலோன்ற ஒரு விலங்கை வந்துட்டு அதோட கவசம் வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை நீங்கள் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல் எத்தனை பேர் இதை பார்த்துருக்கீங்கன்றதை கமெண்ட்டை சொல்லுங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.